ஹாய் ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் நான் பேச போகிறது வேறு. ஆனால் நான் செய்கிறது நிலவுக்கு மஞ்சள் அரைச்சும் பூசிக்கலாம். நான் மஞ்சள் கொஞ்சம் இருந்தது ஊற வச்சு அரைச்சி தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மஞ்சத்தூள் இருந்துச்சுன்னா மஞ்சத்தூளே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற மாதிரி நீங்கள் நிலவில் செஞ்சுக்கோங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட வேறு பேச போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்டில் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. பீன்னு போட்டிருந்தது. எனக்கு உண்மையிலே இங்கிலீஷ் படிக்க தெரியாது. நான் தமிழ் நல்லா படிப்பேன், ஆனால் இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியாது. ஒரு சில வார்த்தைகள் படிப்பேன். அவங்க தமிழில் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் வளையல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அதில் சிகப்பு கலர் வளையல் போட்டு சாப்பாடு போட்டால் ஆயில் வீட்டுக்காருக்கு கூடுன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன். ஆனால் அப்படி இருக்குமான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னு தெரியுங்களா? கண்ணாடி வளையல் நான் இப்போ கையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? நம்ம கண்ணாடி வளையல் போட்டுட்டு நம்ம வேலை செய்யும்போது அந்த சத்தம் கேட்டாலே நம்ம லட்சுமி தேவி நம்ம வீட்டு கதவை தட்டி பார்ப்பாங்களாமா. நம்ம தூங்கினாலும் கதவை தட்டி இது பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி பூஜை அறையில் நம்ம விளக்கு ஏற்றும் போது கண்ணாடி வளையல் போட்டு விளக்கு ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் முடிஞ்சால் போட்டுக்கோங்க. இல்லை முடியாத பட்சத்தில், இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அங்கே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க. அந்த கமெண்ட் நான் தப்பு சொல்லலைங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது அதை கேட்டு. சிகப்பு கலர் பச்சை கலருன்னு இல்லை, எல்லா கலர் வளையலுமே போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஆயில் கூடுன்னா நான் செய்கிறேன். எனக்கு வர்ற கமெண்ட்லாம் நான் நல்லா படிக்கத்தான் செய்கிறேன். எனக்கு வர்ற கமெண்ட்டை நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணவும் செய்கிறேன். எப்போவுமே ரிப்ளை பண்ணுவீங்களாமான்னு கூட என் பொண்ணு கேட்டால், கண்டிப்பாக எனக்கு வர்ற கமெண்ட்டை நான் 1 மணி நேரமாவது ஒதுக்கி அதை பார்த்துட்டு திரும்ப ரிப்ளைவும் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் ஒன்று சொல்ல போகிறேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதமாக தான் ஃப்ரெண்டு. அவங்க பார்த்திங்கன்னா சாரு அம்மா, என் பையனோட படிக்கிற பிள்ளைங்க, கௌசிக் அம்மா, சிவா அவங்க அம்மா. இவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அவங்க பொண்ணுங்க பேர் வச்சு தான் செல்லுலேயும் பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இப்போ ஆகிட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்புனாலும் செய்வாங்க. அப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க எனக்கு சொன்னது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு போனாலே சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னா அதை புகழ்ந்து சொல்லும்போது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி நான் சந்தோஷப்பட்டதுன்னா அவங்களால தான். இந்த மாதிரி செய்கிறீங்க, இது நல்லாயிருக்கு, அது எதுக்கு செய்கிறீங்க, இது எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் பதிலும் சொல்லிட்டு வருவேன். இந்த டிப்ஸ் இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பச்சை கற்பூரம் சுற்றி போடுங்க, குழந்தைங்களுக்கு திஷ்டி கழியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். உங்களுக்கு நிறையா பேர் லைக் பண்ணுவாங்க, உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் குழந்தைங்களையும் பார்த்துட்டு இதெல்லாம் செய்கிறீங்க, பரவாயில்ல சுதேசி அம்மான்னு சொல்லி என்னை சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இந்த கமெண்ட் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. நான் விளக்குமாறு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், இந்த கதவுல தொங்க விடணுன்னு. அந்த வீடியோவில் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது தப்பான கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தப்பாகவே இருக்கட்டுங்க, ஆனால் எனக்கு அது சரி, உங்களுக்கு அது தப்பாக இருக்கும். நான் எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா விளக்குமாறு லட்சுமி தேவி. ஏன்னா நம்ம எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க தானே தேவைப்படுறாங்க. அதனால் விளக்குமாறு நமக்கு முக்கியமான ஒரு பொருள். அதை ஒழிச்சு தான் வைக்கணும். பணத்தை எப்படி நம்ம பூட்டி வைக்கிறோம், அந்த மாதிரி விளக்குமாறையும் அப்படி தான் வைக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அவங்க திரும்ப ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட், அந்த சிவாங்க அம்மா சொல்லியிருந்தாலும் அவங்க சூப்பர்னு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னையும் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் கழுவி ஊற்றுனாங்க கூட நான் வாங்கிக்குவேன். எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்கள நீங்கள் சொல்லி இது பண்ணாதீங்க, அது கஷ்டமாக இருக்கும்ல அவங்களுக்கு. அதனால் நீங்கள் சொல்கிற இது தப்பாகவே இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன். எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணாதீங்க, சரிங்களா? அதனால் இந்த தப்பான கருத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ அவங்க என்னை என்கரேஜ்மெண்ட்டாக பேசுனாங்க. அதெல்லாம் இல்லைங்க, இதை விட தப்பாலாம் வரும். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா இந்த மாதிரிலாம் வரத்தான் செய்யும். நீங்கள் சமாளிங்க சுதேசி அம்மா, உங்களுக்கு எந்த இதுவும் வராது, தைரியமாக நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் போடுறது எல்லாமே உங்களை பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை விட என்ன வேணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.